அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இறைசித்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்தி விடுகிறேன். எடுத்த பிறகு போதும், இறைவனை அடையணும் அப்படிங்கிறது தான் யோக மார்க்கம். அந்த யோக மார்க்கத்தில் ஒரு 34 விதமான மார்க்கங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இது இல்லாமல் அவங்கவுங்க ஒரு பேரை வச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த 34 மார்க்கத்தில் எளிய முறை தலை சிறந்தது. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, இந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, நல்லாயிருக்கு சொன்ன நல்லாயிருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் இறைவன் அடையக்கூடிய மார்க்கத்தில் தலை சிறந்தது நாத யோகம், பிரணவ யோகம்தான் என்று திருமூலர் 2820 வருடம் குறிப்பிட்டிருக்காரு. அதை நாம் கற்றுத்தரோம் நம்முடைய ஆதி பிரணவாசி வித்தையில். கவனிய, இறைவன் அடையக்கூடிய ஞான மார்க்கத்தில் வகைகள்: 1 அஷ்டாங்க யோகம், 2 மந்திர யோகம், 3 தந்திர யோகம், 4 ஞான யோகம், 5 பக்தி யோகம், 6 பாவனா யோகம், 7 பகிரங்க யோகம், 8 மா யோகம், 9 பாஸ்பத யோகம், 10 கர்ம யோகம், 11 லம்பிகா யோகம், 12 சாகி யோகம், 13 பரியங்க யோகம், 14 ராஜ யோகம், 15 அட யோகம், 16 கிரியா யோகம், 17 பிரம்ம வித்தை, 18 நாத யோகம், 19 சதா பிராணயாம வித்தை, 20 சிவ யோகம், 21 அக ஒளி, 22 தீப ஒளி யோகம், 20 மெய்வெளி யோகம், 20 மெய் ஞான யோகம், 25 சூரிய யோகம், 26 வேதாந்த யோகம், 27 முத்திரை யோகம், 28 பதஞ்சலி யோகம், 29 பூரண யோகம், 30 தியான யோகம், 31 சன்மார்க்க யோகம், 32 சர யோகம், 33 காயகல்ப யோகம், 34 சக்கர யோகம், 35 சகஜ யோகா தியானம், 35 அக ஒளி தியானம், இப்படின்னு இன்னும் 5-6 இவங்களா பேர் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது இந்த 35 வரலும் சொல்லியிருக்கேன். 40 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே, கற்று தருவாங்க எல்லாருமே. எல்லா யோகத்தில் தலை சிறந்தது நாத யோகம் சொல்லி 2821 பாட்டில் திருமூலர் எழுதியிருக்காரு. நாதத்தின் நன்னறி நாதாந்த நன்னறி, நாதத்தின் நன்னறி நான் என போதல், நன்னறி யோகம் நாத யோகம், நாத யோகமேன்னு எழுதிட்டார். அதான் பிரணவ யோகம்னு பேருங்க. சரி, இதில் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா, இறைவனை அடையணும்னா முதல்ல மனதை அடங்க செய்யணும். அந்த 1 மணி நேரத்துக்கு மனதை அடங்க கற்றுத்தரப்படுகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் மனதை அழிக்கவும் கற்றுத்தரப்படுகிறது. இதுக்கு ஜாதி மதம் பேதம் கிடையாது, வயது வரம்பு கிடையாது. இறக்கும் தருவாயில் ஒருவன் அந்த நிலையை 1 மணத்தை கற்றுக்கலாம். அரை மணி நேரத்தில் பயிற்சி இருக்குது, செஞ்சுட்டாங்கன்னா அவங்க அடுத்த பிறப்பு இல்லை. ஆச்சுங்களா? இதுக்கு தாடி வைக்கணும், மீசை வைக்கணும், குடும்பத்தில் தனி சன்னியாசம் இருக்கணும், நல்ல கண்டு போகக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க. இல்லற பிரம்மச்சரியம், இல்லத்தை இருந்து கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 அந்த செய்வதற்கு 10 நிமிஷம். அப்போ நீங்கள் எப்போ சொல்லிகிட்டே கொண்டு உள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த 10 நிமிஷம் செய்தால் போதும். 1 மணி நேரம் பயிற்சி, அதில் ½ பயிற்சி இருக்குது. நீங்கள் முதலில் எல்லா மார்க்கத்தில் முதல் மார்க்கம் இறைவன் அடையும் மார்க்கத்தில் முதல் படியே எதுங்க? மனதை அமைதிப்படுத்துதல், அடங்க செய்தல். அப்போ 1 மணி நேரத்தில் உங்கள் மனசு அடங்க வைக்க முடியும். சூட்சம மூலியமாக மனமிறக்க கல்லாருக்கு வையேன் பராபரமே. உங்களுக்கு அரை மணி நேரத்தில் மனதை அடங்க அழிக்கவும் கற்றுத்தரப்படுகிறது. ஆச்சுங்களா? இதில் அடுத்த பிறப்பு இல்லை, மறுபிறப்பு இல்லை. இது இல்லாமல் நம்ம பரம்பரை இறந்தவங்களுக்கு நீங்கள் முத்தி கொடுக்கலாம். நம்ம பரம்பரை அப்பா இறந்த 6 மாதம் ஆச்சு, அவங்களுக்கு முத்தி கொடுக்கலாம். ஒருத்தவங்க இறந்து தூக்க போகிறாங்க, அவங்களுக்கும் முக்தி கொடுக்கலாம். சாகும் திரள் காது கேட்குது, அவங்களுக்கும் முக்தி கொடுக்கலாம். நீங்களும் முக்தி அடையலாம். இவ்வளோ விஷயத்தை தலை சிறந்தது நாத யோகம், அதுதான் பிரணவ யோகம். நம்முடைய இறைசக்தி மையத்தில் ஆதி பிரணவாசி வித்தையில் நம்முடைய இந்த பயிற்சி சமாதி நிலை பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது. எல்லாத்தையும் இருந்து கொண்டே செய்யலாம். வயசு 3 வயசு 5 வயசு சாகும் தருவாள் இருக்கிறவர்கள் கூட செய்யலாம். வீட்டிலிருந்து செஞ்சுக்கலாம். எந்த சித்த சமாதிக்கும் கோயிலுக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு கோயிலுக்கு நீங்கள் பல சிந்தனை பல எண்ணோட கோயிலுக்கு போகிறீங்க. அங்கே போனால் மனசு அமைதியாக திரும்பி வீட்டுக்கு வர்றீங்க. அப்போ ஒரு கோயில் கருவறை, கோயிலும் சித்தர் ஜீவசமாதியும் தீட்டா டெல்டா பிரெயின் வேவ்ஸ்னு கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா
உங்கள் மனித உடல் தன் ரெப்பை தானே வாங்க வியாதிக்காத குணமாகுங்கிறாங்க. அந்த நிலையில் நீங்கள் இருந்த இடத்திலேயே அதே நிலையில் இருக்க செய்ய வைக்கிறது. ஒரு சித்தர் சமாதிக்கு போனால் என்ன வைப்ரேஷன் சக்தி உங்களுக்கு கிடைக்குதோ, ஒரு கோயிலுக்கு போனால் என்ன வைப்ரேஷன் என்ன சக்தி கிடைக்குதோ, அதே சக்தியில் உங்களுக்கு கிடைக்க வைக்கிறது. வாழ்நாளும் கிடைத்து கொண்டே இருக்க செய்ய வைக்கிறது. அதெல்லாம் போக வேண்டிய அவசியம் போகலாம் வேண்டாம் நான் சொல்லலை. அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாதடி ஞானத்தங்கமேன்ட்டாங்க. இருந்த இடத்துலேயே நீங்கள் இதுக்கு உடை பாவனை எதுவுமே தேவையில்லை. இல்லற பிரம்மச்சரியம். மேலூர் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் 790 463 80 79 ஆன்லைன் கிளாஸும் நடந்து கொண்டிருக்கிறது. கரூரில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த ஊர்லேயும் கிளாஸ் நடக்குது, வந்து கற்றுக்கொள்ளலாம். இறைசக்தி மையத்தில் ஆதி பிரணவ வாசி வித்தையில்.